வணக்கம். நிறைய பேருக்கு பேரண்ட்ஸ் மெயினா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இதுல முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணா போர்டு எக்ஸாம்ஸ் மார்க் நல்லா வாங்கிடலாமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் டவுட். இன்னொன்று, நான் போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணா அப்படின்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாமா அப்படின்றது இந்த ரெண்டு விஷயம் தான். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, சிமிலாரிட்டிஸ் ஏதாவது இருக்குதா? அப்ப ஒண்ணு மட்டும் நான் படிச்சேன்னா இன்னொன்னு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியுமா அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக்கா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களோட சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேங்களா? நம்மளோட சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் என்னென்ன, நம்மளோட நீட் ஜேஇ பத்தியும் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு எக்ஸாமும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமிங். இந்த டைமிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல போர்ஷன்ஸ் படும். சரிங்களா? நீங்க சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி எது இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல இருந்து தான் வரும். அதுக்காக நான் 11th படிக்காம 12th டைரக்டா படிச்சு நான் மார்க் எடுத்துட முடியுமானா கஷ்டம். ஏன்னா 10th போர்ஷன் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்த சிலபஸ் எப்படி இருந்தது, 11th 12th படிக்கும் போது எப்படி இருந்தது, ரெண்டுத்துக்கும் அப்பவே அவ்வளவு நல்ல பெரிய டிஃபரன்ஸ் இருந்தது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 10th படிச்சதை ஒட்டியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 11th ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஸோ இதை பத்தி நான் தனி வீடியோ நான் அப்புறமா நான் போடுறேன். சரிங்களா? அப்ப 12th போர்டு எக்ஸாமுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 12th போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தா போதும். ஆனா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களோட 11th அண்ட் 12th போர்ஷன்ஸ் இது ரெண்டுமே கம்பைண்டா படிச்சா மட்டும்தான் உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 50-50% உங்களுக்கு வரும். அதாவது 11th 50%, 12th 50%. சரிங்களா? இதுலயே முக்கியமா ஒரு விஷயம், நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா 11th ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 11th பசங்களை ஃப்ரீயா விட்டுறலாம், நம்ம 12th வந்து போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சேர்த்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் பண்றது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மூணாவது மிஸ்டேக். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா போர்டு எக்ஸாம்ஸ் எனக்கு ஈஸியா தான் இருக்கும் போது, ஸோ சேம் ரொம்ப இது டஃப்பானது தானே அப்படின்ற மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது, நான் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டே வந்தா நான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன்றது. மூணாவது, 12th வந்தவொடனே நம்ம சேர்த்து வச்சு நம்ம படிச்சுக்கலாமே அப்படின்னும் போது பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா 11th போர்ஷன் 12th போர்ஷன் ரெண்டுமே கஷ்டம். தென் இங்க போர்டு எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12th போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல கேட்க போறாங்க. சரி, இப்போ இது மட்டும் தானே சார் அப்படின்னா இல்ல, இனிமேல் தான் நம்ம உள்ளாரே என்டர் ஆயிருக்கும். உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம போர்ஷன்ஸை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம அதோட பேட்டர்ன்ஸை பத்தி பார்ப்போம். பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு எம்சிக்யூஸ் வரும், 1 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? தென் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், கேஸ் பேஸ்ட் ஸ்டடி, அதான் 4 மார்க்ஸ் கொஸ்டின்ஸா சொல்லுவோம். கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கொஸ்டின்ஸ். ஓகே, தென் 5 மார்க்ஸ். இது எல்லாமே என்ன இருக்கும் உங்களோட எக்ஸாம்ஸ்ல வரும். சரிங்களா? ஓகே, அப்ப நம்ம பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்தா நீட் ஜேஇ தானே எல்லாருமே படிக்கிறீங்க, ஸோ அதனாலதான் நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இருக்கோம். பிசிக்ஸ் 70 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரி அதுவும் 70 மார்க்ஸ். ஓகேவா? மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், அது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் 80 மார்க்ஸ். நீங்க இது எல்லாமே ரிட்டன் மார்க்ஸ்க்காக நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? தென் பயோ எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து சேம் அது 70 மார்க்ஸ். ஓகே, இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது உங்களோட போர்டு எக்ஸாமினேஷன்ஸ்ல. இப்போ நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை பத்தி பார்ப்போம். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே என்னது எம்சிக்யூஸ் மட்டும்தான். எல்லாமே என்னது எம்சிக்யூஸ் மட்டும்தான். இப்போ நம்ம நீட்டை நிறைய பேர் அது ப்ரிஃபரன்ஸா பார்க்கறதுனால நம்ம நீட்டை பேஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ நீங்க நீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பிசிக்ஸ் இருக்கும், எல்லாமே எம்சிக்யூஸ் தான், முக்கியமா எம்சிக்யூஸ். ஓகே, தென் கெமிஸ்ட்ரி இருக்கும், தென் பயோவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ், இதுல 45 கொஸ்டின்ஸ், இதுல 45 கொஸ்டின்ஸ் அண்ட் இதுல உங்களுக்கு ஒரு 45 கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஓகே, அப்ப மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது, 180 கொஸ்டின்ஸ்.
அப்ப இங்க எவ்வளவு சார் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் நம்மளோட போர்டு எக்ஸாம்ல? 30ல இருந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு, 30 to 35 கொஸ்டின்ஸ். ஏன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ், சரிங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 எம்சிக்யூஸ் வரும், இல்ல 16 எம்சிக்யூஸ் வரும். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கம்பைண்டா வரதுனால மொத்தமா உங்களுக்கு வந்து 35 அதிகபட்சம் 40 கொஸ்டின்ஸ். இதுதான் நம்மளோட போர்டு எக்ஸாம் பேட்டர்ல நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஓகே. 40 மார்க்ஸ் இருந்தா உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ்? இப்போ இது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? 40 மார்க்ஸ் 35 மார்க்ஸ் நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க. இப்போ நம்ம 40 மார்க்ஸ் நம்ம வச்சுக்கோமே, உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 10 1 மார்க், அப்புறம் வந்து 4 2 மார்க், 3 3 மார்க், ஓகேங்களா? தென் அப்புறம் ஒரு 5 மார்க், 2 கேஸ் பேஸ்ட் ஸ்டடி. இதுதான் ரொட்டீனா உங்களுக்கு கேட்கக்கூடியது. இது இல்லாம இன்டர்னல் சாய்ஸஸ் சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரஃபா டைம் கால்குலேஷன் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைம் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து 3 hours வரும். இதுவும் வந்து நான் சேம் உங்களுக்கு 3 hours தான். அப்ப என்ன சார் போர்ஷன்ஸ் எல்லாம் சேம் தானே, ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லையா அப்படின்னா இங்கதான் வித்தியாசம் இருக்கு. இங்க பாருங்க, எம்சிக்யூஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, 5 மார்க்ஸ் இருக்கு, கேஸ் பேஸ்ட் ஸ்டடி இருக்கு. இப்போ நீங்க பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டெரிவேஷன்ஸ் வரும். பிசிக்ஸ்ல மேக்ஸிமம் ஃபுல்லா டெரிவேஷன்ஸ் வரும். டெரிவேஷன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஆனா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே எம்சிக்யூஸ் தான். எல்லாமே எம்சிக்யூஸ் தான். நீங்க எவ்வளவு சீக்கிரமா போடுறீங்கன்றது தான். 180 கொஸ்டின் 180 நிமிஷத்துல முடிக்கணும். 3 hours. 3 hoursன்றது எவ்வளவு? 180 minutes. இங்க உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு? 180 கொஸ்டின்ஸ். திருப்பி சொல்றேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்றது 180 கொஸ்டினை 180 நிமிஷத்துல படிச்சு, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துல படிச்சு அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சு அந்த ஆன்சரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேர் பண்ணணும். இது எல்லாம் சேர்த்து ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்குது? 1 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணி கட் ஷார்ட் மெத்தட்ல சம்ஸ் சால்வ் பண்ணுவீங்க இருக்கா? இப்ப நம்ம போர்டு எக்ஸாம் எடுத்துக்கோம். இப்போ போர்டு எக்ஸாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு? எம்சிக்யூஸ் இருக்கு, 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு மினிமம் 2 to 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். பாயிண்ட்ஸ் எழுதணும் 2 to 3 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி நியூமெரிக்கல்ஸ் நீங்க சால்வ் பண்றீங்கன்னா ஸ்டெப்ஸ் கம்பல்சரி. ஸ்டெப்ஸ் இல்லைன்னா மார்க்ஸ் வராது, ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் மினிமம் 3 to 4 பாயிண்ட்ஸ். நியூமெரிக்கல்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டெப்ஸ் இல்லைன்னா மார்க் வராது. ஃபார்முலாஸ், எஸ்ஐ யூனிட்ஸ், சரிங்களா? அடுத்தது 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெரிவேஷன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல டெரிவேஷன்ஸ் கேட்க மாட்டாங்க, நீங்க வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் தான் படிப்பீங்க, ஓகேங்களா? அப்ப ரெண்டுத்துக்கும் போர்ஷன் சேம். போர்ஷன் வந்து இதுல வந்து 12th மட்டும் தான் நீங்க போர்டு எக்ஸாம் படிக்க போறீங்க. ஆனா இங்க என்ன பண்ணோம்? 11th போர்ஷன்ஸும் படிச்சிருக்கணும், அதே சமயத்தில் 12th போர்ஷன்ஸும் படிக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? அப்ப இப்ப நீங்களே சொல்லுங்க, ரெண்டுத்துக்கும் ப்ரிப்பரேஷன் ஒண்ணா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது நீங்க 2 மார்க் 3 மார்க் டைம் சேம் தான், கொஸ்டின் கவுண்ட் வேற வேற. இதுல 6ல ஒரு பங்கு தான் இதுக்கான கொஸ்டின்ஸ் போர்டு எக்ஸாம்க்கு, சரிங்களா? இப்ப இதுல நீங்க கட் ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, இதுல கட் ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. இதுல டெரிவேஷன்ஸ் படிக்க மாட்டீங்க, ஆனா இதுல ஃபுல்லா டெரிவேஷன்ஸ் படிச்சாகும், ஓகேங்களா? அப்ப ரெண்டுத்துக்கும் ஒண்ணாது, போர்ஷன்ஸ் கிட்டத்தட்ட சேமா இருந்தாலுமே ஆனா ப்ரிப்பரேட்டரி மெத்தட்ன்றது ரெண்டுத்துக்குமே என்டையரா டிஃப்ரெண்ட். இப்ப சொல்லுங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் படிச்சா உங்களால போர்டு எக்ஸாம் எழுத முடியுமா? போர்டு எக்ஸாம் மட்டும் படிச்சா உங்களால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்றது உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள். இது 100 மீட்டர் ரேஸ் ஓடுற உசேன் போல்ட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம், சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் 800 இல்லைன்னா மராத்தான் ஓடுற மாதிரி உங்களுக்கு இது. அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே மெத்தட்லயே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடுற ஒரு கூட்டம் மராத்தான்ல ஓட முடியுமா? ஜெயிச்சிருவாரா? முடியாது. சரி, ஒரு மராத்தான் ஓடுற ஒரு கூட்டம் போயிட்டு 100 மீட்டர் ரேஸ்ல ஓட விட்டா அவரு ஜெயிச்சிருவாரா? முடியாது. ஏன்னா ரெண்டுமே என்னது? டிஃப்ரெண்ட், சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் கிளியரா புரியணுன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. அப்ப ஆப்வியஸா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க எல்லாருமே பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேசிக்கா, இது வரைக்கும் நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறத பத்தி 3 பேசிக்கான மிஸ்டேக்ஸ் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க வந்து இதே தான் ப்ரிஃபரன்ஸா வச்சிருக்காங்க. இந்த மிஸ்டேக்ஸ் தான் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னா, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணாலே எனக்கு போர்டு எக்ஸாம் எனக்கு ஈஸியா மார்க் வந்துடும். ஓகே, இல்ல. ரெண்டாவது, போர்டு எக்ஸாம் மட்டும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மார்க் வந்துடும், அதுவும் கிடையாது, சரிங்களா?
அதுக்கப்புறம் நான் 12th போர்ஷன் படிக்கும் போதே நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஏன்னா 11th போர்ஷன் 50 மார்க்ஸ் 50%, 12th போர்ஷன் 50%. நீங்க 50% மார்க்கை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் எடுத்துட முடியும் இல்லைங்களா? சரிங்களா? அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் கிராஷ் கோர்ஸ்ல போய் படிச்சேன்னா மார்க் வந்துடும். 2 வருஷம் படிக்க வேண்டியதை 1 வருஷம் படிச்சாலே உன்னால மார்க் எடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். நீ 2 வருஷம், அதாவது 700 சொச்ச நாள் படிக்க வேண்டியதை வெறும் 30 நாள்ல நீ படிச்சு கிராஷ் கோர்ஸ்ல மார்க் எடுக்க முடியுமா? 700 சொச்ச நாள், 365 into 2, அதாவது 730 நாள். 730 நாள்ல நீ படிக்க வேண்டியதை வெறும் 30 நாள்ல நீ படிச்சு உன்னால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. ஓப்பனா சொல்றேன், முடியாது. ஏன்னா நீங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பேட்டர்ன் செட் ஆகிறதுக்கே உங்களுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகும். சரிங்களா? இதுதான் நிறைய பேர் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக்ஸ். என்னது? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா போர்டு எக்ஸாம் நான் மார்க் எடுத்துருவேன், போர்டு எக்ஸாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் மார்க் எடுத்துருவேன். 11th படிக்காம 12th மட்டும் படிச்சா நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன். ரெண்டுமே இல்லாம டீல்ல நிற்கும். ரெண்டுமே ஒழுங்கான மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ணு மாதிரி. ஸோ ஒன்னுத்துக்கு மட்டும் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டுத்துலயுமே சக்சீட் ஆக முடியும். இல்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் பண்ணலாம், இல்ல ரெண்டுத்துமே விட்டுட்டு எதுவுமே மார்க் ஸ்கோர் பண்ணாம நம்ம இருக்கலாம். சரிங்களா? அதனால ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு அந்த டிசிஷன் எடுங்க. உங்களோட பசங்களோட லைஃப் இருக்கு, பிளஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.